அதிகாரம் பண்பு உடைமை. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு உள பாடு அறிவார் மாட்டு. விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவது கேடு உண்டாக்கும். அறிவு முதிர்ந்தவர்கள் பகைவரிடத்தில் கூட பண்பு கெடாமல் நடந்து கொள்வார்கள். வணக்கம். மக்கள் யாப்பக்கம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேம ராகேஷ் மற்றும் பாண்டே. மே 16ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. மே 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கு. தமிழகத்தில் இன்னும் சில நாட்கள்ல அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி முடிவாகிவிடும். அதற்கு பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரமும் துவங்கிவிடும். இந்த நிலையில மக்கள் யாப்பக்கம் நிகழ்ச்சியில தினந்தோறும் தமிழக அரசியல் தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பல சூடான செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கும் இதே மாதிரி பல விஷயங்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னால் ஹேமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம இந்த மக்கள் யாப்பக்கம் நிகழ்ச்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முழுமையான முடிவை எட்டும் வரை மக்களுடைய மனதில் என்ன இருக்கு அப்படிங்கறது ஆழமா பல்வேறு கருத்து கணிப்பு மூலமா சொல்லிட்டு வந்திருக்கோம். மதுவிலக்கு பிரச்சனை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியுடைய செயல்பாடு எப்படி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி, மற்ற விஷயங்கள் எப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் பார்க்க போறோம். இந்த 4.25 ஆண்டு அதிமுகவுடைய ஆட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது பற்றிய ஒரு ஆழமான வழக்கம் போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள். அத்தனை நண்பர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் 2014 பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. உண்மையை மிக நெருங்கியதாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து கணிப்பாக தந்தி டிவியோட கருத்து கணிப்பு இருந்தது. கிறிஸ்டின்ஃபோ மீடியா நிறுவனத்தோட இணைந்து நம்முடைய கருத்து கணிப்பு நடத்தியிருந்தோம். இந்த முறை அதே போல ஒவ்வொரு இஷ்யூ பற்றி நம்ம அடுத்தடுத்த கருத்து நடத்திட்டு இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்க போது, இன்று முதல் துவங்கி அடுத்த ஒரு 10 நாட்கள் நாம் பார்க்க இருக்க போது அதிமுக அரசுடைய 4.25 ஆண்டுகளுடைய ஆட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனையும் அதிமுக அரசுடைய எல்லா பிரச்சனையும் தமிழக முதலமைச்சரை சார்ந்து இருக்கிறதா, இந்த வெள்ள நிவாரணத்தை எப்படி இந்த அரசு கையாண்டது, தமிழக அரசு இன்னும் சொல்லப்போனால் அதிமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்களா என்பது உள்ளிட்ட மிக முக்கியமான கேள்விகளுக்கு மக்கள் மத்தியில் நாம் நடத்திய பிரம்மாண்டமான கருத்துக்களை முடிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தமிழக அரசியல் தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல தமிழக தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானி முக்கியமான 2 அறிவிப்புகளை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல புகார் கொடுக்கறதா இருந்தா 9444123456 நம்பர் வெளியிட்டிருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் தயவு செஞ்சு அனுப்புங்க. போன் எல்லாம் பண்ணாதீங்க. போன் பண்றதா இருந்தா 1950 நம்பருக்கு போன் பண்ணி புகார் பதிவு பண்ணிக்கலாம். அது இல்லாம அவர் மொபைல் ஆப், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் டிஎன் எலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. அதை மொபைல் ஸ்டோர் மீன்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன்ல எலெக்ஷன் சம்பந்தமாக புகார் கொடுக்கிறது, பேர் பதிவு பண்றது எல்லா வசதிகள் இருக்கு. இனி அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன பரபரப்பான சில கருத்துக்களை பார்க்கலாம். கட்சிகளோட தேர்தல் செலவு ஏப்ரல் 22ஆம் தேதியில இருந்துதா கணக்கில் வைக்கப்படும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடியே அதிமுகவும் திமுகவும் செலவு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்களேன்னு சந்தேகத்தை கிளப்பி இருக்காரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. 28 லட்சம் செலவழிக்கலாம்னா 22ஆம் தேதிக்கு பிறகு ஆகிற செலவு தான் கணக்கெடுக்கிறாங்க. இப்ப 2 கட்சி, ஒன்னு ஆளுங்கட்சி, முன்பு ஆண்ட கட்சி, கோடி கணக்கில் பணத்தை அங்கங்க கொண்டு டம்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப இருந்தே செலவழிக்கக்கூடிய பல்வேறு வகையான செலவுகள் அவங்களுக்கு கோடி கணக்கில் செலவழிப்பாங்க. அது கணக்கில் எடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு 22ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகுதான் நாங்க கணக்கில் எடுப்போங்கிறார். 22ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகுதான் நாங்க கணக்கில் எடுப்போங்கிறார். வாக்காளர் பட்டியல்ல ஒரு சில குளறுபடிகள் பத்தி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். பல்வேறு மாவட்டங்களில் அதிகப்படியான வாக்காளர்கள் அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாமலேயே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டாயமான கடமைகளில் ஒன்று. மக்கள் நல கூட்டணிக்கு மாணவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு முத்தரசன் சொல்லியிருக்கார். கிருஷ்ணகிரி அரசு கல்லூரி மாணவர்கள் எங்களை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் செய்தார்கள். 4 கட்சி தலைவர்களையும். அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் முதலாக வாக்களிக்க இருக்கிறோம், நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்குத்தான் வாக்களிப்போம் என்று அவர்களாக முன்வந்து எங்களிடத்திலே இந்த செய்திகளை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சொன்னது மிகுந்த ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. அரசியலுங்கிறது மக்களுக்கு சேவை செய்யறதுன்னு, அது இப்ப வியாபாரமாக போயிருச்சுன்னு முத்தரசன் சொல்லியிருக்காரு.
அரசியல் என்பது சேவை செய்வதற்காக, தியாகம் செய்வதற்காக, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு உணர்வுபூர்வமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல். ஆனால் அதற்கு மாறாக அரசியல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு வியாபாரமாக மாறிப்போய்விட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அரசியல் கிசுகிசு. முரசுக்காரரு சூரியனோட போக போறாருன்னு சீட்டு உட்பட முடிவாயிருச்சுன்னு ஒரு செய்தி கசிஞ்சது. அப்படித்தான் இருக்கும் போலன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த போது தடாலடியா முரசு தலைவரோட தாய்க்குலம் மத்திய அமைச்சர் கூட ரகசிய பேச்சு நடத்தினதா செய்தி வந்துச்சு. போதாத குறைக்கு முரசு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் வேற பத்திரிகைகள் வந்த செய்தியெல்லாம் தப்பு, நாங்க கூட்டணி பத்தி பேசவே இல்லைன்னு ஒரே அடியா அடிச்சாரு. சூரியனோட முரசு நடத்தின பேச்சுவார்த்தை ருசிக்காததுதான் இதுக்கெல்லாம் காரணமா? சூரிய தலைமை கிட்ட முரசுக்காரர் சீட்டு பத்தாதுன்னு மட்டும் இல்ல, அடுத்த வர்ற உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் பல கோரிக்கைகளை அடுக்கி இருக்காராம். ஆடி போன சூரிய தலைமை ஆட்சியை தூக்கி எறியறது தானே உங்க நோக்கம்னு அரசியல் பேசி பார்த்திருக்கு. ஆனா முரசுக்காரர் பிடி கொடுக்காம போக கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு அமைதியாயிருச்சான் சூரியன். இது இப்படி இருக்க, இன்னைக்கு முரசோட முக்கிய புள்ளி ஒருத்தர் மறுபடியும் டெல்லியில மத்திய அமைச்சரை பார்த்ததா தகவல் கசிய, அத அவங்க மறுக்க ஒரே கலேபரம். ஆக மொத்தத்துல சூரியனுக்கு முரசு கொஞ்சம் கொஞ்சமா கதவை சாத்திக்கிட்டு வருதுன்னு தான் தோணுது. வணக்கம். இலை கட்சியில தலைமைக்கு அடுத்தபடியா 2ஆம் கட்ட அதிகாரம் தேனிக்கார அமைச்சர் உட்பட 5 பேர் கொண்ட ஐவர் குழுவுக்கு தான் பொதுவா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேச்ச தனக்கே உரித்தான பாணியில படக்குன்னு முறிச்சு போட்டுட்டாங்க இலை கட்சி தலைவி. தேர்தல்ல போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவங்க கிட்ட நேர்காணல் நடத்தினாங்க இல்லையா? அந்த நேர்காணல்ல ஐவர் குழு இடம்பெறலையாம். இதுல இருந்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு யாரும் சொல்ல வேண்டான்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. பகுதி குமரி முதல் சென்னை வரை, இந்த குமரி முதல் சென்னை வரை ஒவ்வொரு மாவட்டமாக எந்த கட்சி பலம் பொருந்ததாக இருக்கிறது, கடந்த தேர்தல்களில் எந்த கட்சி ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்றிருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது நெல்லை மாவட்டத்தில் கூடிய தொகுதி. நெல்லை மாவட்டத்தில் மொத்தமாக 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அந்த மாவட்டம் முழுக்க மொத்த 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல 33 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, 24 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் கடந்த 9 தேர்தலாக, ஏன் 9 தேர்தல் பார்க்கிறோம்னா 1991 இருந்து 2014 வரைக்கும் நம்ம 5 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கோம். அதன் பிறகு 1999 இருந்து 2011 வரைக்கும், 2014 வரைக்கும் நம்ம 4 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திருக்கிறோம். 5 சட்டமன்ற தேர்தல்கள், 4 நாடாளுமன்ற தேர்தல்கள். இந்த 9 தேர்தல்களையும் பார்த்து ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக, ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற வாரியாக எந்த தொகுதியில எந்த கட்சி அதிகமா வெற்றி பெற்று பார்க்கிறோம். இதுல ஒரு சராசரிக்கு மேல இருக்கக்கூடிய தொகுதியில யாராவது வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு சாதகமான தொகுதியா நம்ம பார்க்க முடியும். ஏமா நிச்சயமாக இப்போ பாண்டிய அவர்கள் சொன்னது போல தேர்தல் கணக்கீடுகள் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல இதுவரைக்கும் எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கறத முழு விவரங்களை இப்போ நம்ம பார்க்க போறோம். அதற்கான விவரங்கள் இப்போ இங்க உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 1991 இருந்து 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல சங்கரன் கோவில் தனி தொகுதியில 7 முறை வெற்றி பெற்றிருக்கு. கடையநல்லூர்ல 5 முறையும், திருநெல்வேலியில் 5 முறையும், அம்பாசமுத்திரத்தில் 4 முறையும் வெற்றி பெற்றிருக்கு அதிமுக கட்சி. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக ஆலங்குளம் தொகுதியில 4 முறை வெற்றி பெற்றிருக்கு, நாங்குநேரியில 3 முறையும், வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கு. இதுவரை நடைபெற்ற அந்த 9 சட்டமன்ற தேர்தல்கள்ல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக பெற்ற வெற்றி அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள், அதிமுக மீது இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை தொகுதியில 2 முறை வெற்றியும், தென்காசி தனி தொகுதியில 2 முறை வெற்றியும், ராதாபுரம் தொகுதியில 2 முறை வெற்றியும் பெற்றிருக்கிறது. அதாவது 1991 இருந்து 2014 ஆண்டு நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக 1991 இருந்து 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல பாளையங்கோட்டை தொகுதியில
4 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. ராதாபுரம் தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. திருநெல்வேலி தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அம்மாசமுத்திரம் தொகுதியில 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் அப்படின்னு பார்த்தா, அதே திமுக ஆலங்குளம்ல 2 முறை வெற்றி பெற்றிருக்கு, நாங்குநேரியில 2 முறை வெற்றி பெற்றிருக்கு, கடையநல்லூர்ல 1 முறை வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய விவரங்கள். ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மற்ற கட்சிகள் என்ன மாதிரியான வெற்றிகளை பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். திமுக தென்காசி தனி தொகுதியில 1 முறை வெற்றி பெற்றிருக்கு. வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் இந்த தனி தொகுதியில திமுக இதுவரை ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. ஆக இப்ப நம்ம பார்த்த அதிமுக மற்றும் திமுக எத்தனை தொகுதிகளில் எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகளுடைய பலம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத விரிவா நம்ம விவாதிக்க போறோம். இன்றைய நிகழ்வில் பங்கேற்பதற்காக நெல்லையிலிருந்து சமூக ஆர்வலர் திரு சேவியர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு சேவியர். இப்போ திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 21 முறை இந்த சட்டமன்ற தொகுதிகளிலும் 4 முறை நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வென்றிருக்கு. நெல்லையை பொறுத்தவரை அதிமுக இந்த அளவிற்கு பலமாக இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் பார்க்கப்படுது? அதாவது மேடம், இது இந்த நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல நடைபெற்றிருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தேர்தல்களும் 91, 96 இருந்து 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்கள் வரைக்கும் அதிமுக திமுக என்று தனித்து அவர்கள் போட்டியிடவில்லை. அவர்களோடு ஒரு கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு அரசியல் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் களம் என்பது அந்த நேரத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழலை மையமாக வைத்து வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறது. 91இல் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணமும் 96இல் அதிமுகவினுடைய ஊழல்களும் 2001, 2006இல் ஒரு மதச்சார்பற்ற அணி என்ற முறையிலும், அதே போல 2011 ஸ்பெக்ட்ரம் ஊழல் திமுகவினுடைய ஊழல் என்ற வகையில் அது அதிமுகவுக்கு வெற்றியை தேடித்தந்தது. இந்த மாதிரியான பல சமூக அரசியல் சூழல்கள் தான் வெற்றி தோல்வியில் பிரதானமான பங்கை வகிக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சமூக சூழலும் இங்கு இதற்கு சாதகமாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறி மாறி கடந்த காலங்களில் சாதகமாக அமைந்திருக்கிறது. அதே போல வேட்பாளருடைய தனித்தன்மை, தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், பணம், இந்த 5ம் தான் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதாக இருக்கிறது. அதிமுகவும் திமுகவும் இந்த 5 தேர்தல்களிலும் தனித்து போட்டியிட்டார்கள் என்பது அல்ல, ஒரு கூட்டணி பலத்தோடு தான் நின்றிருக்கிறார்கள். அதற்கு ஏற்ற ஒரு அரசியல் சூழல் அந்த காலத்தில் நிலவி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்த மட்டிலும் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்கு உள்ள ஒரு சமூக சூழல், ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற வகையில் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இங்கு பிரத்யேகமாக இருக்கிறது. இதை கடந்த காலங்களில் திமுகவும் அதிமுகவும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக 93இல் நடந்த கொடியங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற தாக்குதல், அது அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது. அதே போல 99இல் மாஞ்சோலை கலவரம், மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய போராட்டம், அதை ஒட்டி தாமிரபரணியில் படுகொலை, இந்த மாதிரியான ஒரு சமூக சூழலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான மாற்று என்ற ஏற்பாடுகளை உருவாக்கி இருக்கிறது. ஆக சமூக சூழல்கள் இதுல அந்த பகுதியினுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அது ஒரு 10% தான் தீர்மானிக்குமே ஒழிய, தமிழக அளவிலான ஒட்டுமொத்த அரசியல் சூழல் தான் அதிமுக திமுகவுடைய வெற்றியையும் அது சேர்த்திருக்கக்கூடிய கூட்டணியினுடைய பலத்தையும் பொறுத்துதான் வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவா திமுகவா என்ற வகையில் விவாதத்தை நாம் நடத்தினால் இன்னைக்கு அதிமுக மேல் அந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி என்பது பெரிய அளவிற்கு நீடிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அது திமுகவுக்கு சாதகமாக ஒட்டுமொத்தமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலே திருநெல்வேலி தொகுதியினுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான ஒரு சமூக பிரச்சனைகள் இருக்கு. இன்றைக்கும் பார்த்தா பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரச்சனை செண்பகவல்லி அணைக்கட்டு, மேலும் அந்த ராதாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஐடி பார்க், இது போன்ற பல்வேறு விதமான ஒரு பிரச்சனைகளுக்கு கடந்த காலங்களில் இருந்தக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆக என்ன மாதிரியான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வர இருக்கக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? 96ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட ஜாதிய கலவரத்திற்கு பின்னாடி நீதியரசர் ரத்தினவேல் பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிஷன் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாதிய கலவரத்தை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு
தொழில்கள் துவங்கப்பட வேண்டும், இங்க இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையை கொடுத்தது. ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய அறிக்கையை மையமாக வைத்து சில தொழிற்சாலைகள் என்பது கங்கை கொண்டானிலும் நாங்குநேரி பகுதியிலும் உருவாக்குவதாக வந்தது. ஆனால் அது முழுமையடையவில்லை. அது முழுமையாக நெல்லை மாவட்ட மக்களுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கோ ஒரு சமூகத்தில் அது ஒரு நீதியை வழங்குவதற்கான முறையில் திமுகவும் அதிமுகவும் கடந்த காலங்களில் வெற்று அறிவிப்பாக இருந்திருக்கிறதே ஒழிய அதை செய்ய தவறி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் இங்கு நடந்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் எழுந்தது. இதுல நம்ம இதுவரைக்கும் நம்ம கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 91 அப்புறம் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்றம் சேர்த்தோம்னா ஒரு 12 தேர்தல் பார்க்க முடியும். நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ஒரு 9 தேர்தல் பார்த்தோம்னா இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற 9 தேர்தலில் சங்கரன்கோயில்ல 7 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, கடையநல்லூர்ல 5 முறை, திருநெல்வேலியில 5 முறை, அம்பாசமுத்திரத்தில் 4 முறை. சோ இந்த 4 தொகுதிகள் அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லலாமா? அதே போல மிக கடுமையான காலகட்டத்தில் கூட பாளையங்கோட்டை தொகுதியில திமுக வந்து 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. ராதாபுரம் தொகுதியில சுயேட்சையை சேர்த்து பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு அப்பா உட்பட பார்த்தா ஒரு 4 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் தமாக ரெண்டுமே வந்து வாசுதேவநல்லூர் பகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இந்த 4 தொகுதியில திமுக கோட்டை சொல்லலாமா? வாசுதேவநல்லூர், பாளையங்கோட்டை இந்த ரெண்டையும் ராதாபுரம் இந்த 3ஐயும் திமுக கோட்டை என்றும், சங்கரன்கோயில், கடையநல்லூர், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் 4ஐயும் வந்து அதிமுக கோட்டை என்றும் சொல்லலாமா? அதாவது வந்து கிராமப்புறங்கள் சார்ந்த சங்கரன்கோயில் என்பது முற்றிலும் கிராமப்புறங்கள் சார்ந்த பகுதி. பாளையங்கோட்டை என்பது முற்றிலும் படித்தவர்கள், அது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த அடிப்படையில் படித்தவர்கள் சார்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அது சார்ந்த அணிகளுக்கும், கிராமப்புறங்கள் சார்ந்த அந்த கிராமப்புறங்களும் ஜாதிய சமூகங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அது அதிமுகவுக்கு சாதகமாகவும் வாக்குகள் விழுவதை இங்கு பார்க்க முடிகிறது. அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நீங்க அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளில் இடதுசாரி இயக்கங்கள், வாசுதேவநல்லூர் பகுதிகளில் இடதுசாரி இயக்கங்கள் செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இடதுசாரி இயக்கங்கள் யாரோடு கூட்டணி வைத்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கடந்த காலங்களில். ஆக இந்த மாதிரியான ஒரு சூழல் என்பதும் அங்கு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்து. அதே போல காங்கிரஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுவும் தென்பகுதிகளில் காங்கிரசுக்கு ஒரு ஹோல்டு இருக்கு. அந்த காங்கிரசிற்கு இருக்கக்கூடிய ஹோல்டும் அதுவும் கூட்டணியோடு இணைகிற பொழுது இவர்கள் இருவருக்குமான வெற்றி தோல்வியாக அது மாறி காட்சியளிக்கிறதே ஒழிய தனிப்பட்ட முறையில் என்று பார்த்தால் 2 கட்சிகளும் சம அளவிலேயே இருப்பார்கள். இவர்களோடு இணைந்து யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அந்த கூட்டணிக்கு ஏற்றவாரியான வாக்குகள் பலம்தான் நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதற்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்புக்கு இப்ப என்ன வித்தியாசப்படுதுன்னா 4.25 ஆண்டுகள்ல இந்த தமிழக அரசு அதிமுகவுடைய அரசு எப்படி செயல்பட்டிருக்கிறது, இந்த அரசு மக்களுடைய நல்லபிமானத்தை பெற்றிருக்கிறதா, மீண்டும் இந்த அரசுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்களா, அதிமுகவுக்கு கடந்த முறை வாக்களித்தவர்கள் மீண்டும் இந்த முறை அதிமுக வாக்களிக்கிறார்களா, கடந்த முறை 2011 சட்டமன்ற தேர்தல் அதிமுக வாக்களிக்காதவர்கள் இந்த முறை அதிமுக வாக்களித்தார்கள் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இந்த கருத்துக்கள் அம்பலப்படுத்த போது இன்று இந்த கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் நம்முடைய தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த கருத்து கணிப்பை நம்முடைய இணைந்து நடத்திய கிறிஸ்டின் மீடியாவுடைய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய இருந்திருக்காங்க. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் நம்முடைய இருந்திருக்காங்க. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல அருண் கிருஷ்ணமூர்த்தி போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கார்டு என்னங்கிற பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது முதல் கார்டு என்ன பார்க்க போறோம்னா, இந்த கடுமையான அதிமுக அரசுல எப்படி மதுவிலக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்லப்பட்டதோ அதை விட மிக முக்கியமான பிரச்சனையாக சமீபத்தில் நடந்த கடந்த டிசம்பர் மாதம் 2015 நடந்த ஒரு வெள்ளத்தை இந்த அரசு எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த வெள்ளத்தை அதிமுக அரசு எப்படி கையாண்டது, இது மக்கள் மனதில் வாக்காக மாறக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறதா, ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, இதை சாதகம் என்ன பாதகம் என்ன அதிமுக அரசு கையாண்ட விதம் என்ன அப்படிங்கறத வெள்ளம் பாதித்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டுமே ஒரு சிக்னிபிகன்ட் நம்பர், ஒரு முக்கியமான நம்பர் நம்ம எடுத்து நம்ம வந்து அந்த கருத்து கணிப்பு கேட்டிருந்தோம். அந்த கருத்து கணிப்புல என்ன நம்பர் என்னங்கிற ஒரு அடிப்படையான டீட்டெயில் முதல்ல அருண் கிருஷ்ணமூர்த்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த கடலூர் நம்ம வந்து ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்க நம்ம கருத்துக்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இதுல இந்த 4 மாவட்டங்களில் மட்டுமே இந்த கருத்துக்கள் நடத்தின போது இதோடைய சாம்பிள் சைஸ் என்ன, இது எவ்வளவு தூரம் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க நடத்தினதுலயும் இதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒரு 100% எவ்வளவு உத்தரவாதம் எப்படி கொடுக்க முடியும், இதுல நம்ம இந்த 4 மாவட்டத்தில் மட்டுமே போகும்போது அந்த சாம்பிள் சைஸ் அந்த கருத்து சொல்றவங்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்தோம்? முதல்ல வந்து ஏன் இந்த 4 மாவட்டங்கள் அப்புறம் தூத்துக்குடிக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து எடுத்ததுக்கு முக்கிய காரணமே வெள்ள பாதிப்புகள் இருந்த இடத்துல அரசாங்கத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் கருத்து என்ன, இது வெளி மாவட்டங்கள் எடுக்காததுக்கு முக்கிய காரணமே அந்த வெள்ளத்தால் உண்மையால் பாதிக்கப்பட்டது அவங்களுடைய கருத்து என்ன, அரசாங்கம் மேல அவர்களுக்கு கூடிய அபிப்பிராயம் என்ன, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதுக்கு நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஃபார்முலாவே அப்ளை பண்ணோம். என்ன அப்படின்னா, ஒரு ஜெனரல் சர்வே அப்படின்னு ஒன்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஈக்குவல்
ரெப்ரசன்டேஷன் கொடுத்து எல்லா டிவிஷன்ஸ், சோஷியல் டிவிஷன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம வந்து அந்த கருத்து கணிப்போட பிரதிபலிப்பை வெளில கொண்டு வருவோம். இது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா, ஒரு சமுதாயத்தை பாதிப்படைஞ்ச ஒரு விஷயம். அதுக்காக 2500 இருந்து 2650 பேர் வரைக்கும் நம்ம டோட்டலா சர்வே எடுத்து அதுலயும் கூட ஒரு 120 குவெஸ்டினர்ஸ் வந்து நம்ம ஒதுக்கிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இருந்தது. சோ கடைசியில 2532 பேருடைய வாக்குகளை மட்டும் வைத்து நம்ம அதை வந்து ஓவரால் இந்த 5 மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய ஓவரால் பாப்புலேஷனுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணி கொண்டு வந்த கருத்து கணிப்பு ஃபைண்டிங்ஸ் தான் இது. மக்கள் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இந்த 4 மாவட்டம் பிளஸ் தூத்துக்குடிக்கான ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்ட் சொல்லும்போது இந்த மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் ஏன் பிரிக்கிறோம், அது எப்படி பிரிச்சோம்? அதிமுகக்கு வாக்களி, அதுதான் இந்த கொஸ்டினோட முக்கியத்துவமே. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கேட்கிறோம். ஜெனரலா ஆடியன்ஸ் சொன்னது எப்படின்னா வாக்காளர்கள் ஜெனரலா இருக்கக்கூடிய எல்லாரிடமும் கேட்கிறோம். ஒரு மிக்ஸ்டு சர்வே, ஆண் பெண் ஈக்குவல் டிவிஷன்ஸ் கொடுத்துட்டு காஸ்ட் பேஸ்ட் டிவிஷன்ஸ், ரிலிஜன் பேஸ்ட் டிவிஷன், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாக்கெட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஃபீல்டுக்கு நம்ம போறோம்னா இந்த ஊர்ல இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் எந்த இடத்துல வெள்ள பாதிப்புகள் அதிகமா இருந்தது, இப்ப சென்னையே ஒரு எக்ஸாம்பிளா நீங்க டெமோகிராபிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோட்டூர்புரம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. ஆனா கோட்டூர்புரத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அடையாறுல சில பாக்கெட்ஸ்ல வந்து வெள்ள பாதிப்புகள் கரண்ட் போனதை தவிர மெஜாரிட்டியா வேற பெரிய பாதிப்புகள் இருக்காது. சோ அதனால நீங்க அடையாறுலயும் கோட்டூர்புரம்லயும் சாம்பிள் எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த ஜெனரல் நாலேஜ் இருக்கும். அப்படி பிரித்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிப்படைந்தவர்கள், வெள்ளத்தால் ஒரு சராசரி லெவல், ஏன்னா சென்னையில எல்லாருமே பாதிப்படைஞ்சாங்க. அப்புறம் வெள்ளத்தால் எந்தவித பாதிப்பும் இன்றி அவர்கள் வந்து நன்மையாக இருந்தவர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி எல்லாம் பிரிச்சு எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து கடைசியா வந்த நம்பர் தான் இது. இதுல அதிமுக ஓட்டர்ஸ் நான் ஓட்டர்ஸ் ஏன் பிரிச்சோம் அப்படின்னா அதிமுகக்கு வாக்களித்தவர்கள், முந்தைய தேர்தலில் அதிமுகக்கு வாக்களித்தவரும் வாக்களிக்காதவரும் அப்படின்னு 2 கேட்டகரியா பிரிச்சு அது ஏன் முக்கியமா அப்படி பண்ணினோம் அப்படின்னா வாக்களித்தவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தோடைய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்தும், வாக்களிக்காதவர்கள் மத்தியில கோபம் ஜாஸ்தியா இருக்காங்கிற ஒரு அகாடமிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கும் தான் இதை பண்ணோம். சோ அந்த அளவுக்கு வித்தியாசம் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கிறோம். அந்த வித்தியாசத்துடைய பலன் என்னவா இருக்கிறது? மக்கள் இந்த 4 மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அரசுடைய செயல்பாடு, சமீபத்திய வெள்ளத்தில் அரசின் செயல்பாடு எப்படி என்று அதிமுகவுக்கு 2011 சட்டமன்ற தேர்தல் வாக்களித்தவர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன இப்போது பார்க்கலாம். சமீபத்தில் வெள்ளத்தில் அரசின் செயல்பாடு எப்படி என்று அதிமுக வாக்களித்தோடு கேட்டபோது நன்று, இந்த அரசுடைய செயல்பாடு சரியாக இருந்தது என்று 56 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அரசுடைய செயல்பாடு சரியாக இல்லை என்று 34 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று 10 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கார். நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன், இந்த கருத்தை பதிவு செய்தவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள். நான் திரு வெங்கடேஷ் கேட்க விரும்புகிறேன், அதிமுக 2011 வாக்களித்த மக்கள்ல 34% பேர் இந்த அரசுடைய வெள்ள செயல்பாடு சரியாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அதிமுக மீதான அதிருப்தியாகவோ ஓட்டு பிளவாகவோ பார்க்க முடியுமா? ஏடிஎம் கூட ஓட்டர்ஸ் அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடு வெள்ளத்தில் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, இப்ப நீங்க தேர்தல் நேரத்தில் அவர்கள் வாக்களித்த போது இருந்த மனநிலை வேறு. இன்றைக்கு நீங்க வந்து இந்த வெள்ளத்தை பாதிக்கும் போது அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய எதிர்வினை என்பது நிச்சயம் வேறாகத்தான் இருக்க முடியும். அதாவது நீங்க 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மனநிலையும் இன்றைக்கு வெள்ளத்தை வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது இருக்கக்கூடிய மனநிலையும் நிச்சயமாக மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு நடந்த விஷயத்தில் இந்த அரசு எப்படி வந்து அந்த வெள்ளத்தையும் இந்த இடர்பாட்டையும் எதிர்கொண்டது என்று ஒரு, என்னதான் அவர்கள் கட்சிக்காரர்களாகவே இருந்தாலும் கட்சி சார்பானவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஒரு அவர்களுக்கு அந்த உதவி உடனடியாக அரசு செய்ததா, உடனடியாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வசதிகளையும் மீட்பு பணிகளையும் செய்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மனதிற்குள்ளே இருக்கக்கூடும். அந்த கேள்வியிலிருந்து வரும்போது நிச்சயமாக அவர்கள் வந்து இந்த மாதிரி 34% வந்து இது வந்து அரசனுடைய செயல்பாடு எதிர்பார்த்த அளவு இல்லை என்றதான் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்க அதுக்கு மோசம்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்க. மேபி அது செயல்பாடு அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இல்லைங்கிறது அர்த்தம். அதுக்கு இல்ல, நெகட்டிவான சென்ஸ் எப்படி பாசிட்டிவான சென்ஸ் பாக்குறோம். நன்று ஒரு கேட்ல ஒரு கம்ஃபர்டபுளா அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் பாசிட்டிவா விஷயமா பாக்குறோம். நம்ம வந்து இல்ல இது வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் பெட்டரா செயல்படலாம், சரியா செயல்படலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து 34 விழுக்காடு மக்கள். கிருஷ்ணமூர்த்தி கேட்கணும், நீங்க குறுக்கிட வர முடியும் இந்த விஷயத்துல. இப்போ இதுல இந்த கேள்விக்கு பதில் எதிர்பார்த்து போகும்போது ரொம்ப ஆர்டென்டா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி, ஆனா நம்ம மறுபடியும் கிராஸ் குவெஸ்டின் பண்ணும்போது அதுல வந்து பின் தங்குறவங்க தான் இந்த 10% இல்ல கருத்து கூட விரும்பாதவர்கள். அதுவும் ஒரு சிக்னிபிகன்ட் நம்பர். அது ஒரு 2 டிஜிட் நம்பரா வந்ததே வந்து இங்க ஒரு சிக்னிபிகன்ட் ஃபேக்டர்
ஃபேக்டரா பார்க்க வேண்டியிருக்கு. நான் திரு வெங்கடேஷ் கேட்கறது, இந்த 4 மாவட்ட மக்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 46 பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதி வருது. இதுல 36 பாராளுமன்ற தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதி வந்து நேரடியாக அதுல சம்பந்தப்பட்டதா இருக்கு. கம்ப்ளீட்லி அஃபெக்டட். மத்தனா இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில பகுதிகள் பாதிக்காம இருக்கும், திருவள்ளூர் சில பகுதி பாதிக்காம இருக்கும், கடலூர் மாவட்டத்தில் சில பகுதி பாதிக்கும். ஒட்டுமொத்தமா ஒரு 36 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக பாதிக்கப்படுது. இந்த 36 தொகுதி மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற தொகுதியில கிட்டத்தட்ட 190 சட்டமன்ற தொகுதியில அவங்களுடைய என்ன ஓட்டம் இந்த வெள்ள பிரச்சனை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த 4 மாவட்ட மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிச்சம் 28 மாவட்ட மக்களுக்கு சம்பந்தம் கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சம்பந்தம் உண்டு. நிச்சயமா அவருடைய பிள்ளைகளோ அவருடைய உறவினர்களோ நிச்சயம் சென்னையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இதனுடைய பாதிப்பு என்ன? நிச்சயமா அந்த பதட்டம் ஒரு 15 நாள் பதட்டம் என்பது லேசுப்பட்ட பதட்டம் கிடையாது. நிச்சயமா மக்களுக்கு அந்த விதமான பாதிப்பு உண்டு. ஆனால் என்னன்னா படிப்படியாக இன்று கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் கழித்த பின்னால் இன்று மீண்டும் திரும்பி பார்க்கும் பொழுது நிச்சயமா எத்தனை பேர் வெள்ளத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன விதமான பாதிப்புகளை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அடுத்த ஒரு பிரச்சனை. ஆனால் குறைந்தபட்சம் இந்த 36 தொகுதிகளில் நிச்சயமா இந்த 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 36 தொகுதிகளிலும் இதற்கான இந்த ஒரு மனதில் படிந்த இந்த ஒரு வேதனையும் துக்கமும் இதனால் ஏற்பட்டக்கூடிய இழப்புகளும் அவர்கள் மனதில் நிச்சயமா நீடித்து பாதிப்பை ஏற்படுத்தும். அது நிச்சயமாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். அது வந்து ஒரு ஓட்டா கூட மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா. அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக இப்ப நம்ம பார்த்தது வந்து இந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் என்ன மாதிரியான கருத்து சொல்லியிருந்தாங்க பார்த்தோம். அடுத்ததாக 2011 சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், ஆண்கள், பெண்கள், கிராமம், நகரம், 40 வயதுக்கு கீழ்பட்ட இளைஞர்கள் என்று ஒட்டுமொத்தமாக இந்த 4 மாவட்டத்தில் முழுமையான சாம்பிள்ஸ் எடுத்தபோது 4 மாவட்ட மக்களுடைய மனநிலை இந்த அதிமுக அரசு இந்த வெள்ள பிரச்சனையை எவ்வாறு எதிர்கொண்டது என்பது பற்றி வரும்போது இந்த 4 மாவட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ண ஓட்டம் என்னவா இருந்தது இப்போது பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக அரசுடைய வெள்ளத்தின் மீதான செயல்பாடு எப்படி இருந்தது என்பதற்கு நன்று என்று 31 விழுக்காடு மக்களும், மோசம் என்று 48 விழுக்காடு மக்களும், இது தொடர்பான கருத்து இல்லை என்று 21 விழுக்காடு மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். 4 மாவட்ட மக்கள் அதிகமாக இந்த அரசிடமிருந்து எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த வெள்ள பிரச்சனையில மோசமான செயல்பாடாக தான் இருந்தது என்று 48 விழுக்காடு மக்கள், நன்று பரவாயில்லை என்று 31 விழுக்காடு மக்கள், கருத்து சொல்வதற்கு இல்லை என்று 21 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் திரு கிருஷ்ணமூர்த்தி கேட்க விரும்புகிறேன், இந்த கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சாம்பிள், பெரிய சைஸா இருக்குது. 21 விழுக்காடு மக்கள் வந்து சொல்லல அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க. ஏன் இந்த 21% மக்கள் வந்து நாளைக்கு ஓட்டா மாறுமோ மாறாதோங்கிற எண்ணத்தெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு செயல்பாடு சரியில்லை, பட் பின்னாடி எப்படி செய்யறாங்கன்னு பாப்போங்கிற ஒரு ஐசோலேஷன் இருக்கா, இல்லாட்டி அவங்க வந்து வெளிப்படுத்துறத வந்து வெளிப்படுத்தக்கூடாது ஒரு இறுக்கம் காரணமா? இதுக்கு இந்த சர்வேயை நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சார், நம்ம வந்து தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமா இந்த சர்வே மட்டும் பண்ணல. இதுக்கு முன்னாடி டாஸ்மாகா இருக்கட்டும், பல சர்வே, சோசியல் சர்வேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுட்டு ஒரு மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்குங்கிறத புரிஞ்சு நடந்துகிட்டே வந்தோம். கடைசியில நம்ம கொண்டு வந்தது தேர்தலுக்கு முன்பு அதிமுக அரசின் இந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு. அப்படி அதுல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இது வரைக்கும் நம்ம எடுத்த எல்லா சர்வேலையும் கருத்து கூற விரும்பாதவர்கள் வந்து ஒரு 8% வந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். ஆனா இந்த சர்வேல நீங்க பாத்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு வந்து கருத்து கூற விரும்பாதவர்கள் 15%க்கும் மேலும். இந்த கேள்வியே நீங்க பாத்தீங்கன்னா 21%. அது எப்படி இன்னும் வந்து ஒரு அன்டிசைடட் ஃபேக்டரா அவங்க இருக்காங்க, இல்ல அவங்க ஒப்பீனியனை இன்னும் கான்பிடென்டா வெளில சொல்ல தயாரா இல்லாம இருக்காங்கிறத தான் காட்டுது. அந்த 21% தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா ஆக போகுதுங்கிறது நம்மளுடைய கருத்து. அது வந்து ஓட்டா எப்படி மாறப்போகுதுங்கிறத இந்த கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படிங்கிறதா. திரு வெங்கடேஷ், ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வந்து எதிர்கருத்துகள், மாற்று கருத்துகள் தான் அதிகமா இருக்கு. 48 விழுக்காட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து அந்த நேரத்தை உணர்வுகள் கிட்டத்தட்ட டிசம்பர் மாசத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் அதோட மிகப்பெரிய தாக்கம் வந்தது. இன்னும் ஒரு 3 மாசம் கூட முழுமையா முடியலங்கிறது, அந்த வெள்ளத்தோட தாக்கம் ஏற்படல, இது மாறக்கூடிய நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இது வந்து ஒரு வடுவா இருக்கக்கூடிய விஷயம், இது மாதிரியான ஒரு முக்கியமான பிரச்சனையில கூட இந்த அரசு சரியா செயல்படலன்னா அதை நம்ம வந்து சாதாரண எடுத்துக்க முடியாது, ஒரு மிக முக்கியமான வடுவாவே தொடரும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா மக்கள் மனதில் வலுவாக இருக்கும். ஆனால் அந்த 15 நாளுடைய பாதிப்புகள் மக்கள் மனதில் வலுவாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது இந்த 4 மாவட்டங்களில். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு அப்பாற்பட்டு அதன் பிற்பாடு செய்யப்பட்ட மீட்பு பணிகள் எவ்வாறு விரைவாக இருந்தன, அதுக்கு பின்னாடி செய்யப்பட்ட அரசனுடைய உதவிகள் எப்படி இருந்தன, இது அத்தனையுமே என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். இந்த 21% இருக்குல்ல, இந்த 21% நோக்கம் என்னன்னா, பிற்பாடு நீங்க சொன்ன மாதிரி இவங்க என்ன விதமான செயல்பாடு அரசு செயல்பட்டது, எப்படி வந்து அவர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டார்கள், அவர் அதை வந்து நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவரிடம் இருக்கிறதோ, அந்த தயக்கம் ஒன்று இருக்கிறதோ, அதனால் நாம் உடனடியாக ஒரு ஜட்மெண்டல் வேல்யூக்கு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் மோசம், இல்ல இந்த பக்கம் நன்று அப்படின்னு சொல்றதுக்கு தயங்கத்துக்கான காரணமே என்னன்னா, அவர்கள் சிந்திக்கிறார்கள் இது வந்து நம்ம அரசுடைய செயல்பாடு, இந்த இதுக்கு பின்னாடி வந்து ஏற்பட்ட வெள்ளத்துக்கு பின்னாடி ஏற்பட்ட செயல்பாடுகளை நாம் கணிக்க வேண்டும், சரியாக கணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்று என்னதான் நம்ம வந்து அன்னைக்கு நம்ம கருத்து கணிப்பு வந்து இந்த வெள்ளம் பாதித்த உடனே வந்து ஒரு செட் ஆஃப் கருத்து கணிப்பு நம்ம அப்பயே நடத்தணும். நம்ம வந்து ஆன்லைன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாம்பிள்ஸ் நம்ம வந்து எடுத்து அப்போ வந்து அதுபோக நம்ம நேரலையில் அந்த மக்கள் எல்லாம் பேசும்போது கடலூர்ல வந்து ஒரு நண்பர் சொன்னார், தேர்தல் பத்தி நாங்க இன்னும் யோசிக்கல, எங்களுக்கு வந்து அதுல பல சந்தேகங்கள் இருக்குது, அது வந்து பின்னாடி நாங்க செய்ய போற முடிவு, இப்போ
இப்போதைக்கு நாங்க இந்த அரசாங்கத்தை நிறைய எதிர்பார்த்தோம், செஞ்சிருக்கலாம் சொன்னோம். சோ இந்த வெள்ளம்ங்கிறது ஒரு காரணியா இருக்கக்கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடலாமா? இல்லாட்டி 10 பிரதானமான காரணங்கள் எப்படி நம்ம வந்து லஞ்சம், ஊழல், விலைவாசி, மது இது மாதிரி பிரச்சனைகள் வெள்ளமும் ஒரு கிரைட்டீரியாவா இருக்குமா? இல்ல, என்னுடைய எண்ணம் என்னன்னா, அடுத்த இன்னும் 70 நாட்கள் 60 நாளுக்கு பின்னாடி தான் தேர்தல் வரப்போகுது. இந்த ஏற்கனவே 3 மாதங்கள் கடந்து விட்டன. இந்த நிலைமையில் நிச்சயம் அது படிப்படியாக அந்த பாதிப்புகள் குறைந்துவிடும் என்றுதான் எனக்கு தோன்றும். இதோட தாக்கம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்குது. இன்னொரு முக்கியமான கேள்வி நம்ம வந்து நண்பர்கள்ட்ட எழுப்பியிருந்தோம். இந்த அதிமுகவுடைய அரசுடைய செயல்பாடுகள் எப்படிங்கிறது பிரதானமான பிரச்சனையா இருக்கக்கூடிய வெள்ளத்தை இந்த அரசு எப்படி கையாண்டது என்ற கேள்விக்கான விடை தெரிந்திருந்தோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தோம். அதிமுக என்றால் ஜெயலலிதா, ஜெயலலிதா என்றால் அதிமுக. அதிமுகவுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆருக்கு இணையாக அல்லது அதை விட ஒரு படி மேலாக இன்று முற்று முதலாக முழுமையாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு தலைமையாக அதிமுக தலைமை தற்போதைய தலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்ப அதிமுக அரசுடைய செயல்பாடு என்றாலோ அதிமுக என்றாலோ இது முழுக்க முழுக்க ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட விஷயம் தானா, அல்லது அதிமுக அரசு தனி, அதிமுக தனி, ஜெயலலிதா என்ற தனிநபர் தனி என்று தனித்தனியாக பிரித்து பார்க்கிறார்களா? அதிமுக அரசுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு நாம் ஜெயலலிதா என்ற தனிநபரை பொறுப்பாக்க முடியுமா என்ற துணி வைக்கல. அதிமுக அரசு, அதிமுக என்றாலே ஒட்டுமொத்தமா ஜெயலலிதா தானா என்ற கேள்வி எழுப்பியிருந்தோம். இந்த கேள்விக்கு கிராமப்புற மக்கள் என்ன மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காங்க? ஒட்டுமொத்தமாக அதிமுக அரசில் அனைத்துமே முதலமைச்சர் ஜெயலலிதா தானா என்ற கேள்விக்கு கிராமப்புற மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம். கிராமப்புற மக்களிடம் கேட்டிருந்த போது ஆம், ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஜெயலலிதா தான், சர்வம் ஜெயலலிதா மையம் என்று 64 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை, அதிமுக என்பது ஜெயலலிதா மட்டுமே சார்ந்த விஷயம் அல்ல என்று 35 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். கருத்து எதுவும் இல்லை என்று 1 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் திரு அருண் கேட்க வேண்டிய விஷயம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா, கிராமப்புற மக்கள் கருத்து இல்லைன்னு சொல்லி ஒரே 1% மக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு கான்கிரீட்டான கருத்து, அது கருத்து சரியா தப்பா அப்படிங்கிறது விவாதத்துக்கு அப்புறம் விஷயம். பட் வந்து கருத்து இல்ல அப்படின்னு சொல்லாம எல்லாருமே இவ்வளவு கான்கிரீட்டா கருத்து சொல்லியிருக்காங்களே, என்ன காரணம்? இந்த ஒரு கேள்விதான் வந்து இந்த லாட்லயே, இந்த பர்டிகுலர் சர்வே செக்மெண்ட் லாட்லயே கருத்து கூற விரும்பாதவர்களோ இல்ல வந்து கருத்து இல்லைன்னு சொன்னவங்களோ ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் முக்கியமா அதுவும் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்தது வந்து பார்ட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அது லீடர்ஷிப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்னது, இன்னைக்கு அதிமுக கட்சி இல்ல இந்த அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவங்களை முன்னிலைப்படுத்தி தான் இருக்குங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னவங்களும் உண்டு. அந்த 30+% இல்ல அப்படின்னு சொன்னவங்கள பல பேர் வந்து இன்னும் அதோட நிறுவன தலைவர் அவருடைய விசுவாசிகளா இருக்கிறவங்களாவும் இருக்காங்க. அதை தவிர இல்ல அதிமுக அரசாங்கம் வந்து இன்றைய முதலமைச்சர் மட்டும் இல்ல, அது ஒரு லார்ஜர் கவர்மெண்ட் செட்டப் அப்படிங்கிற நம்பர் கேட்டகரியா தான் அவங்க இருக்காங்க. கிராமப்புறங்கள் அந்த மாதிரி ஒரு தெளிவு எத்தனை பேர் இருக்குங்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்ததாக நகர்ப்புற மக்கள்கிட்ட நம்ம இதே கேள்வி எழுப்பியிருந்தோம். நகர்ப்புற மக்கள்கிட்ட அதிமுக அரசியல் அனைத்துமே முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்ற கேள்விக்கு ஆம், அத்தனையுமே ஜெயலலிதாவுடைய செயல்பாடு சார்ந்ததுதான் அப்படின்னு நகர்ப்புறத்தில் வந்து 74 விழுக்காடு மக்கள் சொல்ல, இல்லை என்று 23 விழுக்காடு மக்கள் சொல்ல, இது பற்றிய கருத்தில் என்று 3 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கார். நகர்ப்புறத்தில் அதிமுக அரசியல் அனைத்துமே முதலமைச்சர் ஜெயலலிதா தானா என்ற கேள்விக்கு ஆம் என்று 74 விழுக்காடு மக்கள், இல்லை என்று 23 விழுக்காடு மக்கள், கருத்தில் என்று 3 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு வெங்கடேஷ் கேட்க விரும்புற விஷயம், கிராமத்தை விட அதிகமா நகர்ப்புறங்கள்ல எல்லாமே வந்து ஜெயலலிதா சார்ந்த விஷயம் தான் சொல்லிட்டு அதிகமான மக்கள் அங்க வந்து கிட்டத்தட்ட 62 விழுக்காடு மக்கள், 64 விழுக்காடு மக்கள் சொல்லிருக்காங்க. இதுல 74 விழுக்காடு மக்கள் சொல்லிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து நகர்ப்புற மக்களுக்கு முழுக்க முழுக்க ஜெயலலிதாங்கிற ஒற்றை தலைமை தான் எல்லா முடிவும் எடுக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல பழைய விஷயங்கள்லாம் கிடையாது, நம்ம வந்து ஒரு ஆட்சி தலைமைங்கன்னா ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி தான், சிங்கிள் உமன் ஆர்மி தான், ஒற்றை தான் எடுத்தாங்க திமுகவோ அதிமுக அப்படிங்கிற தெளிவு காரணமா? அதிமுக பற்றி தனிப்பட்ட பார்வையா அல்லது அரசியல் பற்றிய ஒட்டுமொத்த பார்வையா? அரசியல், தமிழகத்து அரசியல் அல்லது இந்திய அரசியல் எங்கே எடுத்துட்டீங்களா, நீங்க இந்த தனி மனிதனுடைய ஒரு தலைமையையும் அவர்களுடைய ஒரு சரிஸ்மாவையும் நம்பித்தான் வந்து முழுசா இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய அரசியல் நடந்து கொண்டே வந்திருக்கிறது. அதனால் இந்த பதில் எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை. அது கிராமப்புறத்தினர் வந்து எனக்கு அந்த ஆச்சரியம் தரக்கூடிய இதுல செய்தி என்னன்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய 35 பேர் இதற்கு இல்லை அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. நகரத்தில் அது குறைவா சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த செய்தி தான் முக்கியமான செய்தி. அதாவது ஆட்சி தலைமை அது ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு தனிநபரை மட்டுமல்ல, அது கட்சி என்ற ஒரு முக்கியமான ஒரு அகண்ட ஒரு கேன்வாஸ்ல மக்கள் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு புரிதல். என்னன்னா, கட்சி வந்து எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே போல தலைவர் முக்கியம். தலைவர் மட்டுமே தான் கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தை வந்து கிராமப்புற மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு, இல்லை கட்சி வேறு, கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் என்பவர் வேறு, அதனால் நிச்சயமா கட்சி என்ற ஒரு அகண்ட கேன்வாஸ்குள்ள தான் ஒரு பை ப்ராடக்டா அல்லது இருக்கக்கூடிய ஒரு சப்செட் தான் வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு இது நம்ம எதிர்பார்ப்பா இல்லாட்டி அறியாமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கருத்து கணிப்பு சரியாக இருக்குமே ஆனால் இந்த 35% என்பது, இந்த 35% என்பது முக்கியமான ஒரு எண்ணிக்கை. இந்த முக்கியமான எண்ணிக்கையினுடைய அர்த்தம் என்னவென்றால்,
தலைமை மட்டுமல்ல கட்சி என்ற ஒரு மகண்ட ஒரு கேன்வாஸ் ஒன்று இருக்குங்கிறத மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கிராம மக்கள் அதை அதிகமாக ஏற்றுக்காங்க போது அடுத்தடுத்த கேள்வி நோக்கி நம்ம நகர்றோம். இது வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் வந்து கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களிடம் கேட்டிருந்தோம். இதே அதிமுக அரசு அனைத்து முதலமைச்சர் ஜெயலலிதா என்று அதிமுகவுடைய 2011 வாக்காளர்கள்ட்ட கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் ஆம் என்று 57 விழுக்காடு மக்களும், அனைத்துமே முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பானதான் என்று 57 விழுக்காடு மக்களும், 2011 வாக்களித்த மக்கள் 41 விழுக்காடு மக்கள் இல்லை என்றும் கருத்து இல்லை என்று 2% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு அருண்ட கேட்க ஒரு நிமிஷம். எதிர்த்து வாக்களித்தவர்கள், அதாவது 2011 அதிமுக வாக்களிக்காதவர்கள் பார்த்தோம்னா, வாக்களிக்காத பட்டியல நான் வாக்களிக்காத சொன்னேன்னு நினைக்கிறேன், வாக்களிக்காத பட்டியல 41 விழுக்காடு மக்கள், 41 விழுக்காடு மக்கள் வந்து இது வந்து ஆள போட்டு ஜெயலலிதா கிடையாது, ஜெயலலிதா தாண்டி அதோட அதிமுக அரசியல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது அவங்க எப்படி இந்த முடிவு? அதிமுக வாக்காளர்கள் வந்து எல்லாமே அதிமுக சார்ந்ததான் சொல்லி, ஜெயலலிதா சார்ந்ததான் சொல்லி சொல்லுவாங்க. திமுக பார்த்தவங்க நாங்க ஒரு ஜனநாயகமான கட்சி, நாங்க வந்து அதிமுக மாதிரி கிடையாது, அவங்க திமுக தொண்டர்கள் சொல்லுவாங்க. அதிமுக வாக்களிக்காதவர்கள் 41 விழுக்காடு மக்கள் வந்து இல்ல அதிமுக வந்து ஜெயலலிதா மட்டுமே கிடையாதுங்க, மற்ற விஷயங்களா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது இந்த நம்பிக்கை அவர்களுக்கு எப்படி ஏற்படுது? இது நம்பிக்கைங்கிறத விட இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேக்டா அவங்க எடுத்து வைக்க ட்ரை பண்றாங்க. அரசாங்கம் என்பது ஒரு தனிநபர் சார்ந்து இருக்க கூடாது, அண்ட் இது இல்ல, இது வந்து இது ஒரு அரசாங்கம், இது வந்து அந்த கட்சி தலைமை, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை உருவாக்க ட்ரை பண்றாங்களே தவிர அப்படி கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை ரொம்ப எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேக்டர் ஆட் பண்றதுக்கு சார் சொன்னாப்ல, அவர் கேட்டார் எப்படி அந்த 35% கிராமப்புறங்கள், அது மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். கிராமப்புறங்கள்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க ஊர்ல இருந்து போன எம்எல்ஏ ஒருத்தர் மினிஸ்டர் ஆயிருக்காருன்னா, அவர் எவ்ரி சாட்டர்டே சண்டே இங்க இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்டா தெரியுறாரு. அப்படிப்பட்ட சில கருத்துக்களும் வந்தது. நகர்ப்புறங்கள்ல இருக்கிற எம்எல்ஏ எப்பயும் ஊர்ல இருப்பாரு, அமைச்சர் எப்பயும் ஊர்ல இருப்பாரு, நல்லதோ கெட்டதோ அவரை போய் பாக்குறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தோட ரெப்ரசன்டேட்டிவா அந்த அமைச்சரை பாக்குறாங்க. இதே நகர்ப்புறங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்வர் அவருடைய தாக்கம் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கு, இன்னும் அடிக்கடி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இங்க இன்னொன்னு அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இங்க துறை சார்ந்த அமைச்சர்கள் பல பேரை வந்து நகர்ப்புற மக்களுக்கு தெரியல. அவங்க வந்து இந்த அரசாங்கத்தை எப்படி பாக்குறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற முதல்வர் அவர்கள் வாயிலாக தான் பாக்குறாங்களே தவிர பல அமைச்சர்கள் பத்தி தெரியாதவர்களும் இருந்தாங்க. அதனாலதான் அந்த 72% வந்து இந்த அரசாங்கம் முழுக்க இப்போதைய முதலமைச்சர் பத்தி அப்படின்ற கருத்தும் ஸ்ட்ராங்கா வெளிப்படுது. அடுத்து நம்ம ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நம்ம வரோம். இதே கருத்து கணிப்புல நம்ம வந்து 2011 இது வரைக்கும் அதிமுக 2011 வாக்களிக்காதவர்கள் என்ன சொல்லி பார்த்தோம். 2011 அதிமுக வாக்களித்தவர்கள்ட்ட இதே கேள்வி, அதிமுக அரசின் அனைத்துமே முதலமைச்சர் ஜெயலலிதா தானா என்று 2011 அதிமுக வாக்களித்தவர்கள்ட்ட கேட்கும்போது 91 விழுக்காடு மக்கள் ஆம் எல்லாமே ஜெயலலிதா தான் என்று சொல்ல, இல்லை என்று 9 விழுக்காடு மக்கள் மட்டுமே சொல்லியிருக்கிறார்கள். இதுல கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு யாருமே சொல்ல, 91 விழுக்காடு அதிமுக வாக்காளர்கள் எல்லாமே அம்மா தான் சொல்லியிருக்காங்க, இல்லை என்று 9 விழுக்காடு மக்களுமே சொல்லியிருக்காங்க. திரு வெங்கடேஷ் கேட்க ஒரு விஷயம், 2011 ஏடிஎம்கே வாக்களிச்சவங்க சொல்லி பார்க்கும்போது இந்த கணக்குல நாம கேட்டது எதேச்சியாவோ இல்லாட்டி ஒரு கருத்து கணிப்போட வெளிப்பாடாகும். 2011 வாக்களிச்சவங்க எல்லாருமே ஜெயலலிதா ஆட்சிக்கு வரணுங்கிற ஒற்றை குறிக்கோளுக்காக வாக்களிச்சாங்கன்னு பாக்கணுமா, இல்ல அதிமுகங்கிறது முழுக்க ஒரு நபருடைய கட்டுப்பாடுல தான் இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இருக்குன்னு பாக்கணுமா? 2011 தேர்தலையும் இந்த கருத்து கணிப்பை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 2011 தேர்தலில் வந்து வாக்களித்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஒரு பகுதி, திமுக வரக்கூடாது என்று திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் ஒரு பகுதி. அதுதான் வந்து நீங்க 2011 தேர்தலுடைய மொத்த வாக்குகள். இப்போ இந்த இது வந்து நீங்க அதிமுக வாக்களித்தவர்கள் வரும்போது இதுல கட்சிக்காரர்கள் மட்டும்தான் அப்படின்னு நீங்க எப்படி எடுத்துக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியல. இது கட்சிக்காரர்கள் மட்டும்தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டா இதுல இந்த 9% ஆச்சரியமான ஒரு எண்ணிக்கை இல்ல. அதுதான் எனக்கு பெரிய எப்படிதான் 91 பார்த்தாலும் 91 போது ஆல்மோஸ்ட் 100% தான். அதுக்கு மேல நம்ம வந்து பாக்கி வச்சு 9% எங்க போச்சு நம்ம வந்து அவ்வளவு தூரம் நம்ம சந்தேகப்பட முடியல. 91 விழுக்காடு மக்கள் முழுக்க சொல்லும் போது அவங்க தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதாவது அதிமுக வந்து ஒரு நபருடைய ஆட்சி தான் நடக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட அதுதான் விரும்புறேன் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, இல்ல இவங்க எல்லாருமே எதேச்சியாகவோ தெரிஞ்சோ தெரியாமலோ முழுக்க அதிமுக ஒரு ஹார்ட் கோர் ஓட்டர்ஸ் நம்ம பாக்குறதா? ஹார்ட் கோர் ஓட்டர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய அந்த 9% பேர், இந்த 9% பேர் அந்த எண்ணிக்கை என்னவா இருந்தாலும் அந்த அவர்கள் வந்து இது ஒற்றை தலைமையை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு திருப்பி அதை தான் அவர் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது கட்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் ஒன்று இருக்கிறது, அதில் வந்து தலைவர், முக்கியமான தலைவர் ஜெயலலிதா அப்படின்னு அவங்க திருப்பி வலியுறுத்துறாங்க. அதுல 91% பேர் அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாம இருக்கக்கூடியவர்கள் தான் 91%. அதை பிரித்து பார்த்து சொல்லக்கூடியவர்கள் 9%. அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் 2011 வாக்களிக்காதவர்கள் கிராமம், நகரம்,
விழுக்காடும் படித்தவர்கள், படிக்காதவர்கள், 40 வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்கள் என்று ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க நாம் நடத்திய இந்த சர்வேவுடைய கருத்து கணிப்போட முடிவாக இந்த பகுதியில் அதிமுக அரசியல் அனைத்துமே முதலமைச்சர் ஜெயலலிதா என்ற கேள்விக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய சிந்தனை முடிவு என்னவா இருக்கிறது? ஆம் என்று 69 விழுக்காடு மக்களும், இல்லை அத்தனையுமே அதிமுக அரசு அத்தனையுமே ஜெயலலிதா சார்ந்தது அல்ல என்று 29 விழுக்காடு மக்களும், கருத்து இல்லை என்று 2 விழுக்காடு மக்களும் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக அனைத்துமே முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய செயல்பாடு தான் என்று 69 விழுக்காடு மக்களும், ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து கணிப்பில் 29% பேர் இல்லை ஜெயலலிதா சார்ந்த விஷயம் மட்டுமே இல்லை என்றும், கருத்து இல்லை என்றும் 2% மக்களும் தெரிவித்திருக்காங்க. நான் திரு அருண்ட கேட்க விரும்புகிற விஷயம், இந்த கருத்து இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு கேள்வியில் தான் ரொம்ப சர்ப்ரைஸா சுருங்கி இருக்கிற மாதிரி. மற்ற எல்லாத்துலயுமே வந்து ஒரு 10, 20, 30 வரைக்கும் கூட நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்க போறோம். ஆனா இதுல கருத்து இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கேள்விக்கு யாருமே இல்ல, ஒரு கேள்விக்கு 2%, ஒரு கேள்விக்கு 1%. சோ இது அவ்வளவு தீர்மானமா இருக்கிறாங்களா ஜெயலலிதா சார்ந்த விஷயமா சாராத விஷயமா அப்படிங்கறதுல? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் நீங்க எப்படி நம்ம பார்த்தோம்னா சார், நம்ம இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் கேட்டு போகும்போது இதுல கேட்கறதுக்கு இது ஒரு கேள்வியாங்கிற மாதிரி எல்லாம் எங்களை திருப்பி கேள்வி கேட்டவங்களும் கேட்டாங்க. அதுல சுவாரஸ்யமான 2-3 பதில்கள் நீங்க பாத்தீங்கன்னா, தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது கூட அந்த பெட்டியில முதல்வர் அவருடைய போட்டோ இருக்கு. அம்மா என்ற அந்த சொல்லை வைத்து எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. முதல்வர் அவரே பேசும்போது கூட அவர் எப்படி சொல்றாங்க, இந்த அரசாங்கம் பத்தி என்ன தலைமையிலான இந்த அரசு அப்படிங்கறது தான் முன்னிலைப்படுத்துறாங்க. எனது அரசு அவங்க இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் மக்கள் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. அண்ட் மறுபடியும் ரீஎட்ரேட் பண்ண விரும்புவது என்னன்னா, அர்பன் சென்டர்ஸ்ல பல பேருக்கு துறை சார்ந்த அமைச்சர்களின் பெயர்களே தெரியல. கிரீன்வேஸ் ரோடோட இந்த பக்கம் இருக்கக்கூடிய அடையாறுலயே பல பேருக்கு எந்த அமைச்சர் எந்த துறைக்குன்னு தெரியல. அப்போ மக்கள் எல்லாருமே இப்ப இருக்கிற முதல்வரை நோக்கி தான் இந்த அரசாங்கம்ங்கிறத தெளிவா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏடிஎம்கே வாக்களிச்சவங்களோட எண்ணிக்கை தான் அதுக்கு பொருத்தமா இருக்கும். 91 விழுக்காடு மக்கள் ஜெயலலிதா சொல்ல 9 விழுக்காடு மக்கள் மட்டும் சொல்ல. திரு உங்கள்கிட்ட வெங்கடேஷ் கேட்க விரும்புற விஷயம், இந்த இதுல இதே கேள்வியை நம்ம அப்படியே ஒரு சர்ப்ரைஸா யோசிச்சு பார்ப்போம். இதே கேள்வியை நம்ம மாற்றி இப்ப 69 விழுக்காடு மக்கள் எல்லாமே ஜெயலலிதா சார்ந்தா சொல்ல, 29 விழுக்காடு மக்கள் இல்ல ஜெயலலிதா சார்ந்த விஷயம் சொல்றாங்க. இதே கேள்வியை நம்ம திமுக தலைவர் நோக்கி வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன், அங்க இதே மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிருக்கீங்களா? அதுல ஏதாவது உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு நினைக்கிறீங்க? நிச்சயமா இல்ல, இதே மாதிரியான பதில் தான் அங்கேயும் கிடைச்சிருக்கும். ஏன்னா நீங்க அங்கேயும் இதே மாதிரி ஒற்றை தலைமை தான். அந்த ஒற்றை தலைமையில எந்த மாற்றம் கருத்து இது காலம் காலமாக தொடர்ச்சியாக நீங்கள் தலைமையை சார்ந்து மட்டுமே உருவாக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய கருத்து உருவாக்கம். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க, திமுக என்றால் அது கலைஞர், அதிமுக என்றால் அது ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த சினானிமஸ் நேரடியான ஒரு தொடர்பு ஒன்று திரும்ப 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 வலியுறுத்தப்படுகிறது. அதனால ஏற்படக்கூடிய ஒரு பதில் தானே தவிர, நீங்க இதுல நீங்க அதுல அடுத்த கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், 4ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் யோசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தமிழக அரசியலில் இதுவரை உருவாகவில்லை. திரு அருண் சொன்னாரு, இதெல்லாம் ஒரு கேள்வி நீங்க எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கூட சிலவர் கேட்டாங்க. அதிமுக ஜெயலலிதா தானங்க, நீங்க என்ன பெரிய சர்ப்ரைஸா கேக்குறீங்க, ஓபிஎஸ் நத்தத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு வியப்பு பார்க்கறேன். ஆனாலும் கூட கிட்டத்தட்ட 30 விழுக்காடு மக்கள் அதிமுக அரசு என்பது ஜெயலலிதா மட்டுமே சார்ந்த விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 30 ஒரு சைசபிள் அமௌண்ட். அது 30 விழுக்காடு மக்கள் 29 விழுக்காடு மக்கள் நம்ம சாதாரண அமௌண்ட் யாரும் சொல்றாங்க சொல்ல முடியாது இல்லையா? இல்ல, அது ஒரு பெரிய மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டி என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது அரசாங்கம், இந்த ஜெயலலிதா என்பது இந்த இடத்தில் இந்த சமயத்தில் வெறும் கட்சி மற்றும் அல்ல. நீங்க கேள்வி பாத்தீங்கன்னா, அதிமுக அரசில் அனைத்துமே முதலமைச்சர் ஜெயலலிதா தானா அப்படின்னும் போது, அதிமுக அரசு என்ற ஒரு விரிந்த ஒரு இடத்துல வரும்போது, கேன்வாஸ் வரும்போது, அது அரசு அப்படின்னு வரும்போது நிர்வாகம், இந்த இடத்துல கட்சி கிடையாது. இது அதிமுக என்ற கட்சியில் ஜெயலலிதா மட்டுமே தான் தலைவரா என்ற எல்லாமும் தானா 100% அதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும். ஆனால் நீங்க அரசு என்று வரும்போது நிச்சயமாக அரசு, அதில் முதல்வர், அதை வழிகாட்டுபவர், அதை வழிநடத்துபவர். ஆனால் அவர் பின்னால் இருக்கக்கூடிய அணி, அவர் பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவர் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் கொண்டதுதான் ஒரு ஆட்சி முறை என்பதை மிக தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த 29% கேள்வி சுருக்கமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதிமுக என்பது ஜெயலலிதா சார்ந்ததானா, திமுக என்பது கருணாநிதி சார்ந்ததானா அப்படிங்கிறது ஓட்டிங் பேட்டர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் கொடுக்குமா? இது ஒரு சர்வாதிகாரம், ஜனநாயகம் என்று பார்க்குமா, இல்ல நான் ஓட்டளிக்கிறதே கருணாநிதி வேணுமா ஜெயலலிதா வேணுமா தான். சோ இதுல எந்த மாற்றம் இல்லைன்னு பார்க்கணும். ஓட்டிங் பேட்டர்ல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா? நிச்சயமா மாற்றம் கொண்டு வராது. நீங்க அதனால தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்தலையும் இவர்களுடைய முகங்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் 2 பேருமே மக்கள் மத்தியில் மிகவும் தெளிவாக பிரபலமாக இருக்கக்கூடிய முகங்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய சின்னங்கள் மிக தெளிவாக மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய சின்னங்கள். இதில் அதுக்கு அப்பாற்பட்ட கட்சியும் அவருடைய முகங்களும் அவருடைய சின்னங்களும் வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததுதான்.
நீங்கள் அதுல உடன்படுறீங்களா? இது வந்து ஓட்டிங் பேட்டர்ன்ல வந்து ஏதாவது ஓட்டிங் பேட்டர்ன்ல மாற்றம் இருக்கு. எப்படி இருக்குன்னா, இங்க இவங்க லூஸ் பண்றத வேற ஒருத்தர் கெயின் பண்றதும், அங்க ஒருத்தர் லூஸ் பண்றதை இவங்க கெயின் பண்றதும், அந்த டிரான்சிஷன் கண்டிப்பா இருக்கு. அந்த டிரான்சிஷன் ஃபேக்டர்ல யார்கிட்ட இருந்து அதிகமா எடுக்கிறாங்க, இல்ல யாரு லூஸ் பண்றது, அது வந்து பிரச்சனைகள் சார்ந்த அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நான் சொல்றேன், இது வந்து தலைமை சார்ந்த விஷயம். நம்ம வந்து ஏடிஎம்கேவோட லீடர்ஷிப்னா ஜெயலலிதா தான், டிஎம்கேவோட லீடர்ஷிப்னா கருணாநிதி தான். இந்த பார்வையில கருணாநிதி வந்து எல்லாத்தையும் தானே முடிவு எடுக்கிறாரு, ஜெயலலிதா அந்த அம்மா மட்டுமே முடிவு எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து ஓட்டுல தான் மாற்றம் ஏற்படுத்துமா? நம்ம ஓட்டு போறது அவங்க தான் நினைச்சாங்க. இல்ல, அந்த சோஷியல் இஷ்யூவாவே இருந்தாலும் அது அந்த தலைமை எடுக்கும் முடிவா தான் பாக்குறாங்களே, அந்த தலைவருக்கு தான் அதை அசோசியேட் பண்றாங்க. அப்படி அந்த தலைவருக்கு அதை அசோசியேட் பண்ணும்போது அது அந்த தலைவர், இது என்னதான் வந்து டெமோக்ரஸி இப்படி இருந்தாலுமே கூட இது பிரசிடென்ஷியல் ஸ்டைல் எலெக்ஷனா தான் இது மாறிட்டு வருதுங்கிறது தான் இது காட்டு. நிச்சயமாக சமீபத்திய வெள்ளத்துல அரசோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மக்கள் பார்த்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத விரிவா நம்ம வந்து விவாதிச்சோம். அதே போல அதிமுக அப்படின்னாலே முதலமைச்சர் ஜெயலலிதா தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது விரிவா நம்ம பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகள் அடுத்தடுத்த நாட்கள்ல வர இருக்கு. இன்னைக்கு பார்த்திருக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே அடுத்த ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்னிறுத்தப்படுகிறது. தமிழக அரசியல் நிலவரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளுமே புது புது விஷயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. பெரிய எதிர்பார்ப்போடு கட்சிகளும் காத்திருக்கின்றன, மக்களும் காத்திருக்கிறார்கள். ஆக இன்னும் பல கட்ட நிலவரங்களை அடுத்தடுத்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும், கிருஷ்ணன்போ மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ் மற்றும் பாண்டே. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிற நண்பர்களே. மிக முக்கியமாக அதிமுக ஆட்சிக்கு மீண்டும் நீங்கள் வாக்களிப்பீர்களா என்ற கேள்வி கூட நாம் விடை காண இருக்கிறோம் இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள். தந்தி தொலைக்காட்சியில் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.